இந்த மாதிரி வடகரண்டிலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அதை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த வடகரண்டியை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அதனுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. ஹேங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கயிறை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த வடகரண்டியை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா பாத்திரம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூடை வச்சிருப்பீங்களா, அந்த கூடையில் கூட ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூனு, கரண்டி இது எல்லாத்தையுமே இதில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் இந்த ஒரு ஆர்கனைசரில் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி கரண்டிகளையும் நிறைய கரண்டி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பாத்திரக்கூடையில் இதை ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி டேரெக்டாக இதிலேயே போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து இன்னொரு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் அழகாக இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வடகரண்டி உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சனில் தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.